ஆன்மாவின் அறிவை திருத்துவதற்காக. நம் அறிவை திருத்துறதுக்கு தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயக்கமும் யாரை நோக்கி நிகழ்கிறது? நம்மை நோக்கி தான். எனக்காக இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது, உங்களுக்காக இந்த அவரவருக்கு அந்த உலகம் தனித்தனியாக இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொருவருக்கும் உலகம் எப்படி இயங்குகிறது? தனித்தனியாக இயங்குகிறது. காரணம் என்னது? அந்த வினை தான் அவங்களுக்கு. ஒரே ஆள் இவருக்கு நல்லவன், அவருக்கு கெட்டவன் உண்டா இல்லையா? இவர்கிட்ட போகும்போதே நல்லவனாக இருக்கிறான், அவர்கிட்ட போகும்போதே கெட்டவனாக இருக்கிறான். இன்னும் கொடுமை என்ன தெரியுங்களா? ரொம்ப மோசமானவன் இவர்கிட்ட வரும்போது நல்லவனாயிடுறான். இவருக்கு இப்போ வினை எப்படி இருக்கு பாருங்க. ஒரிஜினலாகவே அவன் எல்லாத்துக்கும் கெட்டவன், ஆனால் இவர்கிட்ட வரும்போது அவன் என்னவாயிடுறான்? நல்லவன். இன்னும் சில பேர் வரும், ஊருக்கே ரொம்ப நல்லவர், இவனுக்கு மட்டும் ஆகாது. அப்போ இவன் வினை எவ்வளோ வலிமையாக இருக்கு பாருங்க. எல்லாத்துட்டையும் நல்லவனாக இருக்கிற ஒருவன் இவனிடம் என்னவா இருக்க முடியல? நல்லவனாக இருக்க முடியும். இப்போ யாரை குறை சொல்லுவீங்க? அவனோட வினை தான் இல்லைங்களா? ஒரு நல்லவனை கூட பகைச்சிக்கக்கூடிய வினை நமக்கு இருக்குதுன்னா எவ்வளோ மோசமான வினையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. கெட்டவனை பகைச்சிக்கிறதுனா பரவாயில்ல, நல்லவனையே பகைக்கிறோம்னா நம்ம அவ்வளோ மோசமாக வினை செஞ்சுருக்கிறோன்னு அர்த்தம். சில பேர்த்துக்கு மோசமானவங்க கூட இவன்கிட்ட வரும்போது நல்லவன இவனுக்கு புண்ணியம் இருக்குது உண்டா இல்லைங்களா? நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ எல்லாம் என்னது? அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவர் உதவினர் எவரவர் உதவினர், அவரவர் விளைவது தம்மை உணர்வதுவே. எங்கள் முயற்சியெல்லாம் யாரை பார்க்கணும்? நம்மளை தான் வச்சு பார்த்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. எனவே இது உய்வான் உளன் என்று உணர் என்று சொல்கிறார்.